இன்று வட இந்திய ஊடகம் டைம்ஸ் நவுக்கு பேட்டி கொடுத்த அமித்ஷா பொய் மேல பொய் மேல பொய் சொல்லி இருக்கிறாருங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதியை ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தர்மேந்திர பிரதானுக்கு லெட்டர் எழுதியிருக்கு அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு. அடுத்த பொய் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே இஸ் ஆன்டி தமிழ். ஏன்னா அவங்க மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் கோர்சஸ்ல தாய்மொழியில நடத்த மாட்டேங்கிறாங்க. மிஸ்டர் அமித்ஷா, நீங்க ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னால கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி தமிழ்நாடோட வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லது. இல்ல தமிழ்நாடோட வரலாறு தெரிஞ்சவங்களை வச்சு உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொன்னா நல்லது. ஏன்னா பொறியியல்ல 2010ஆம் ஆண்டே கலைஞர் ஆட்சியில தமிழ்ல பாடக்கல்வி திட்டத்தை ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு குளோபலைஸ்ட் எரால ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லைக் மெடிசன், இன்ஜினியரிங் எல்லாம் தமிழ்ல கத்து கொடுக்கறது பெட்டரா இல்ல ஆங்கிலத்துல கத்து கொடுக்கறது பெட்டரா? இன்னைக்கு சைனா போன்ற நாடுகளே ஆங்கிலம் தான் உலகத்துடைய இணைப்பு மொழி அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு அவங்க நாட்டுல இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ ஆங்கிலத்துல கத்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் இந்தியா மாத்திரம் எம்மாத்திரம் தாய்மொழியை நாங்க நேசிக்கிறோம், தாய்மொழியை நாங்க மதிக்கிறோம். ஆனா உலகத்தோட இணைப்புல இருக்கிறதுக்கு ஆங்கிலமும் தேவை அப்படிங்கறதையும் நாங்க உணர்றோம் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கக்கூடிய பொருள். சும்மா டிஎம்கே ஆன்டி தமிழ், தமிழின விரோதி, கரப்ஷன், கபடதாரிகள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த பொய் பித்தலாட்ட வேலையெல்லாம் வட இந்திய மாநிலங்களுடைய நிறுத்திருங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சங்கி முட்டாள்கள் வேணா உங்களை நம்பலாம். ஆனா தமிழர்கள் ரொம்ப தெளிவானவங்க. இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட இந்த பொய் பித்தலாட்டம்லாம் இங்க வேலை செய்யாது சார்.